வேலூர் மாவட்டம் முள்ளிப்பாளையம் பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்கு மத்தியில் மழை நீருடன் கடந்து கழிவுநீரும் தேங்கியுள்ளதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். இது குறித்து செய்தியாளர் பிரீத்குமார் வழங்க கேட்கலாம். வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பெய்து வருகின்றன. குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் மஞ்சள் நிற எச்சரிக்கையானது வானிலை ஆய்வு மையம் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இருந்தபோதிலும் வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சில நேரங்களில் கனமழையாகவும் அதாவது பரவலான மழையாகவும் பெய்து வருகின்றன. குறிப்பாக இந்த மழை பெய்ததின் காரணமாக வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் முழுமையாக தேங்கி நிற்கின்றது. அது மட்டும் இல்லாமல் சில பகுதிகளில் பார்த்தோம்னால் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீரானது முழுமையாக சூழ்ந்திருக்கின்றன. இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக தற்போது நாம் பார்க்கக்கூடிய பகுதியானது வேலூர் முள்ளிப்பாளையம் பகுதியில் தான் நாம் இருக்கின்றோம். இந்த பகுதியில் அதாவது சுமார் ஒரு 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த பகுதியில் வசித்து வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் அனைத்துமே தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றன. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் நம்முடன் இருக்கின்றன. அவர்களும் கேட்போம், அம்மா வணக்கம்மா, உங்கள் பகுதியில் வந்து மழை நீராக இந்த ஃபுல்லாகவே தண்ணி தேங்கி இருக்கு. இந்த தண்ணி வந்து எப்படி இந்த பகுதியில் வந்து தேங்குது தொடர்பாக நீங்கள் தொடர்ந்து அதாவது மனு எதனா கொடுத்துருக்கீங்களா? இப்போ இந்த தண்ணி தேங்கிருக்கால் என்னென்ன பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கிறீங்கம்மா? பக்கத்துலேயே காவா இருக்குதுங்க. அந்த காவா கட்டின தண்ணி அப்போ கூட எங்களுக்கு ஒரு தூரம் வந்தாவே தண்ணி அதிகம், காவா தண்ணி அப்படியே மேலே ஏறிடுது. நாங்கள் எவ்வளோ மேயர் வச்சு கூட பேசினா ரோடு போடுறோம், நாங்கள் போடவே இல்லை. கரண்ட்டு வசதி இது கம்பம் அப்படியே தொங்குது, அதுவும் எதுவும் பண்ணுறதில்ல. சும்மா மேலுக்கு தான் வராங்க, அங்கேயே ரோட்லேயே பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. எங்களுக்குன்னு எதுவுமே செய்யறதில்ல. தண்ணியால் எங்களால் வெளியே போய் எதுவும் வாங்கின்னு வர கொள்ள கூட முடியல. பசியும் பட்டினியமாக தான் வீட்டிலே இருந்துடுறோம். அப்படி தண்ணி கிண்ணி இல்லாத நேரத்தில் போயிட்டு எதனா வாங்கிட்டு வந்தால் தான் உண்டு. அதே போல் இந்த பகுதியில் பார்த்தோம்னா வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து கழிவுநீரும் நிக்கல்சன் கால்வாய் வழியாகத்தான் திறந்து விடப்படுகின்றன. அந்த நிக்கல்சன் கால்வாய் அருகாமையில் இருப்பதன் காரணமாகவே தற்போது இந்த தண்ணீரானது முழுமையாக இந்த குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்திருப்பதாக இந்த பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது நம்மிடம் மற்றொரு பெண்மணி இருக்கின்றார்கள். அவர்களும் கேட்போம், அம்மா வணக்கம்மா, இப்போ உங்கள் வீட்டில் வந்து முழுமையாக தண்ணி தேங்கியிருக்கு. இந்த தண்ணியால் என்னென்ன பிரச்சனை நீங்கள் சந்திக்கிறீங்க தொடர்பாக பேசியிருக்கீங்களாம்மா? நாங்கள் பேசியிருக்கிறோம், முதல்ல பேசணும். வருஷத்துக்கு ஒரு முறை இப்படி தான் வருது. வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இந்த மாதிரி தான் தண்ணி. நான் எத்தனையோ தடவை பேசியிருக்கிறேன், பேசாமல் ஒன்றும் கிடையாது. பாம்பு இப்போ எல்லாமே இருக்குது. ஏன்னா சின்ன குழந்தைங்க வச்சுன்னுக்குறோம். அந்த வீட்டில் பாருங்கள் எப்படி பூந்து அவங்க வீட்டை விட்டு போயிட்டுருக்குறாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? குழந்தைங்கள வச்சுட்டு நாங்கள் எங்கே போக முடியும்? அதனால அந்த தண்ணியில் அப்படி தான் நாங்கள் இருக்கிறோம். எத்தனையோ தடவை சொல்லிட்டோம், ஆனால் இது வரைக்கும் அவங்க எந்த இதுவும் செய்யலை. அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. வருஷம் வருஷம் இதே தான் வராங்க, பார்க்குறாங்க, போயிடறாங்க. இது தண்ணியில் வரதில்ல. ரோட்டில் இறங்கி ரோட்லேயே பார்த்துட்டு போனால் இங்கே இருக்கிறவங்க கஷ்டம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சால் தானே அவங்க வந்து செய்வாங்க. எதுவுமே செய்கிறதில்ல இது வரைக்கும். இந்த ரோடு போல் எங்கெங்கேயோ போட்டாங்க. இங்கே ரோடு அந்த கம்பம் சாஞ்சிட்டு இருக்குது. சின்ன குழந்தைங்க வச்சுருக்குறோம், சாஞ்சி கீழே விழுந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது? அதனால எதனாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் தான், இல்லைனா நாங்கள் எல்லாம் ரோட்டில் தான் உட்காந்துக்கணும். வேறு வழி கிடையாது. சின்ன குழந்தைங்கள வச்சுட்டு அப்படி தான் உட்கார போகிறோம். வேறு என்ன வழி இருக்குது? அதே போன்று இந்த பகுதியில் வந்து பார்த்தோம்னா மாங்காய் மண்டி இருக்கின்றன. இந்த பகுதியில் பழ வியாபாரிகள் அதிகமாக வியாபாரம் செய்வார்கள். தற்போது அந்த மாங்காய் மண்டியில் முழுமையாக தண்ணீர் தேங்கியிருப்பதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். தற்போது அந்த பகுதி வியாபாரி நம்மிடம் இருக்கின்றார். சார் வணக்கம் சார். இப்போ மாங்காய் மண்டி முழுசுமே பார்த்தா தண்ணி தேங்கியிருக்கு. இதனால் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இந்த தண்ணி எப்படி தேங்குது? இது வந்து நீங்கள் அப்புறப்படுறதுக்கான நடவடிக்கை யாராவது மேற்கொள்கிறாங்களா? என்ன நிலைமையில் இருக்குது சார்? சார் எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு, யாரும் ரெண்டு மாதிரி தெரியுது சார். ஆனால் நல்லா வரையுண்டே வாங்குறாங்க சார். காலேருந்து வியாபாரம் போச்சு, நாங்களும் வீட்டில் தான் இருக்கிறோம். காலேருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சார். ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. 53 கிடக்குது சார். 53 கடையும் காலையில் மூட்டாங்க சார். வெளியே வந்து வியாபாரம் பண்ண மாதிரி இல்லை, எல்லாம் தண்ணி நிற்கிது. மேயர் வந்து பார்த்தாங்க, ஒன்றும் சொல்ல கம்முன்னு போயிட்டாங்க சார். எங்கே சார் காவலில் தண்ணி போகல சார். சரியா பிரிட்ஜு கட்டினாங்க, அது தண்ணியே போக மாட்டேங்குது. எவ்வளோ நோண்டி பார்க்குறாங்க, அது போக மாட்டேங்குது தண்ணி. நடவடிக்கை இருக்குங்க சார் கொஞ்சம். அதாவது இந்த பகுதி பொதுமக்கள் தெரிவிப்பது என்னவென்றால் வருடம் பெய்யக்கூடிய மழையினால் இந்த பகுதியில் முழுமையாக தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. ஆனால் இந்த பகுதிக்கு வந்து எந்த ஒரு மாநகராட்சி அதிகாரிகளும் சரி, மாவட்ட நிர்வாக அதிகாரிகளும் சரி வந்து தங்களுக்கான தீர்வை ஏற்படுத்தி தருவதில்லை. எங்களை இந்த பகுதியில் அதாவது மற்ற மனிதர்களைப் போல் வாழ்வதற்கான அனைத்து சூழலும் ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அப்படி எடுத்தால் மட்டுமே தங்களால் இந்த பகுதியில் வாழ முடியும். ஆகவே தங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இந்த பகுதியில் செய்து தர வேண்டும் என இந்த பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர்.